அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீக்கங்காய் வச்சு ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா உங்களுக்கு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட, சப்பாத்தியோடலாம் சேர்ந்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பீக்கங்காய் குருமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பீக்கங்காய் வாங்கி தோல் சீவி இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு இது நல்லாவே கரைஞ்சி போயிடும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ப்ரௌன் கலரில் நமக்கு வந்ததுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நான் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன். தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு பிறகு இப்போ இதில் நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கீங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த எண்ணெயிலேயே நமக்கு நல்லா மசாலா வெந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துடலாம். இதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீக்கங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. பீக்கங்காவை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடு சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் மசாலாவிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. நமக்கு காய் நல்லா வெந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம வீட்டில் எல்லா மசாலாவுக்குமே ஒரு குழம்பு தூள் தாங்க யூஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு மல்லித்தூள்னு சொல்கிறது. அதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மசாலாவோட நல்லா இந்த பீக்கங்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க. இது கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக விடுவோம். இது வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நம்ம இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேயே உங்களுக்கு ஒரு 5 முந்திரி பருப்பையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இன்னுமே நல்ல டேஸ்ட் இருக்கும். என்கிட்ட இப்போ முந்திரி பருப்பு இல்லைங்க, அதனால் நான் சேர்க்கலை. அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்து கூட்டிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பீக்கங்காவே நமக்கு தண்ணி விட்டு வரும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. குழம்பை நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுட்டு மூடி விட்டுடலாம். இப்போ என்கிட்ட இல்லைங்க, அதனால நான் சேர்க்கலை. இதை மூடி ஒரு 3 விசில் அடிக்க விட்டு இறக்கிட்டு நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ நமக்கு ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. இறங்கினதுக்கு பிறகே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷரோடு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அது பொங்கி வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பீக்கங்காய் குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்க உங்களுக்கு தண்ணி போல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சூடு ஆறுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டி கொடுக்கும். இப்போ நமக்கு மணக்க பீக்கங்காய் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோடலாம் சேர்ந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.